நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு அப்போஸ்தலனுடைய நிருபங்களை நாம் பார்ப்போம் என்றால் அவர் கொடுக்கின்ற ஆலோசனைகள் ஏராளம் இருப்பதை பார்க்க முடியும். அத்தனையும் ஏறத்தாழ 71 புத்திமதிகள் அவர் குறிப்பிடுகிறார். தேவனோடு ஜீவித்த அவர், தேவனுடைய ஊழியத்திலே முதன்மையாக இருந்த அவர், தான் கற்றுக்கொண்ட இல்லை என்றால் விழுந்து விழுந்து எழுந்து அவைகளின் மூலமாய் அவர் அறிந்து கொண்ட சத்தியங்களை நீங்களும் நானும் அவ்விதமாக நாம் அந்த நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆலோசனையாக அவர் எழுதுகிறதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இன்றைக்கு அவர் கொடுக்கின்ற ஆலோசனை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எந்த விதமான வேறுபாடு காட்டாதிருங்கள், கனம் பண்ணுவதில் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள். யாரிடத்திலே? சகோதரத்திலே அன்பு கூறுங்கள். சகோதரன் யார்? நம்மை சுற்றில் இருக்கிற அனைவரும் நம்முடைய அயலார் மாத்திரமல்ல, நம்முடைய சகோதரர்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நாம். தேவனுக்கு பயப்படுங்கள், மனிதனுக்கோ உலகத்திற்கோ பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். நம்மை ஆளுகிறவர்களுக்குரிய மரியாதையும் அவர்களுக்குரிய கீழ்ப்படிதலையும் செலுத்துங்கள் என்பதாக இங்கே குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் அல்லது ஒரு திட்டம், ஒரு இலக்கு வைத்து கொண்டு அதை அடையும்படியாக அவர்களுடைய ஜீவியத்தை அமைத்து கொள்வார்கள். இது பிரயோஜனமான ஒரு காரியம். கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு இலக்கை நோக்கி போவதைப் போல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, சிந்தையோடு போகிற போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களின் ஒரு சுருக்கத்தை வைத்துக்கொள்வது நலம். நம்முடைய ஆண்டவரிடத்திலே ஒரு நியாயசாஸ்திரி ஒரு சமயத்திலே வந்து, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டதும் இதே நோக்கத்திற்காகத்தான். யூத வேத சாஸ்திரிகள் எல்லா கற்பனைகளையும் கூட்டி 600க்கு மேலான கற்பனைகள் உண்டு என்று போதித்தார்கள். இந்த நியாயசாஸ்திரி எல்லா கற்பனைகளையும் ஒன்றாக சேர்க்கிற ஒரே பிரமாணத்தை அல்லது ஜீவிய சட்டத்தை அவன் கேட்கிறான். நமது ஆண்டவர் கொடுத்த உத்தரவு பரிசுத்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களிலே அடங்கியிருக்கிறதை நாம் பார்ப்போம். இங்கு ஒருவேளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் பேதுரு அப்போஸ்தலன் அந்த வாழ்க்கை சட்டத்தை சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்கிறதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவதாக, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லா மனுஷரோடும் நாம் எப்படி நடமாட வேண்டும் என்று போதிக்கிறார். கிறிஸ்தவர்களோடு மட்டுமல்ல, உறவினர்களோடு மட்டுமல்ல, உதவி செய்கிறவர்களோடு மட்டுமல்ல, என்னை பார்த்து புன்முகம் காட்டுகிறவர்களோடு மட்டுமல்ல, அனைத்து மக்களோடும், புறமதஸ்தரோடும், அறிமுகமானவர்களோடு மாத்திரமல்ல, அறிமுகமில்லாதவர்களோடும், பெரியவர்களோடு மாத்திரமல்ல, சிறியவர்களோடும், ஆண்களோடு மாத்திரமல்ல, பெண்களோடும் நமது நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? நாம் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொருவருக்கும் விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது என்றும், மனிதர் பார்க்கும் வண்ணமாக அல்ல, தேவன் பார்க்கிற வண்ணமாக ஒவ்வொருவரையும் எண்ணி மரியாதை செலுத்த வேண்டும். நான் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன், எனக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற மமதை, பெருமை, மேட்டிமை, இவைகளை எல்லாம் நாம் நீக்கி நாம் எல்லாரையும் கனம் பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஆம், அவர்களும் நம்முடைய ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் விலையேற பெற்ற ஆத்மா உண்டு.
நீயும் நானும் விரும்புகிற அந்த பரலோக தேசத்தை அவர்களும் அடைய வேண்டும் அல்லவா? நீ அவர்களை கனம் பண்ணாமல் துச்சமாய் மதிக்காமல் நீங்களும் நானும் மற்றவர்களை கனவீனப்படுத்துவோம் என்றால் உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய வழி இல்லை என்றால் கிறிஸ்து மார்க்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த கிறிஸ்து மார்க்கம் வற்புறுத்துகின்ற சத்தியமும் இதுதான். எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். யாரையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. சிறு குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம், படிப்பில் குறைந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களை போன்ற அறிவிலே மேன்மை இல்லாதவர்களாக குறைபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்குரிய கனத்தையும் மகிமையை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்விதமாய் கனப்படுத்துகிறோம்? ஆண்டவர் அத்தனை திரளான கூட்டத்தில் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி, இந்த பிள்ளையை போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதாக சொல்லி மாதிரியாக காண்பித்தார். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம், பொக்கிஷம், விலையேறப்பட்ட முத்துக்கள். ஆகையினாலே அவர்களை ஆண்டவர் கனப்படுத்தினதைப் போல நீங்களும் நானும் கனப்படுத்த அழைக்கப்படுகிறோம். சிறுவர் தானே, சிறுமி தானே, இவன் வேலைக்காரன் தானே, வேலைக்காரி தானே, இல்லை. நாமான் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த அடிமை பெண் சிறுமிதான். ஆனால் அவள் பெருமைக்குரிய ஒரு காரியத்தை எடுத்து சென்றாலே, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான தன்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களை நீங்களும் நானும் கனம் பண்ண வேண்டும். பிள்ளைகளுக்கு விசேஷித்த கவனிப்பு கொடுக்க வேண்டும். அமெரிக்கா நாட்டின் தலைவராக இருந்த வாஷிங்டன் ஒரு சிறு பையனை அல்லது ஒரு சிறு பெண் பிள்ளையை கண்டால் தன்னுடைய தொப்பியை தூக்கி வாழ்த்துவாராம். ஏன் என்று கேட்டால், பிற்காலத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய மனுஷராவார்களோ நான் அறியேன். ஆகையினாலே இப்பொழுது நான் அவர்களை பார்க்கின்ற பொழுது நான் அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்கிறேன் என்பதாக கூறுவாராம். தன்னையுமுள்ள மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதி வித்தியாசம் முதலிய பிரிவினைகள் எல்லாம் கிறிஸ்து மார்க்கத்துக்கு நேர் விரோதமாக இருக்கிறது. எல்லாரையும் கனம் பண்ணுவோம். இரண்டாவதாக, சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரரிடத்திலே அன்பு கூறுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். சகோதரர் என்றால் உடன் கிறிஸ்தவர்களை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. உடன் கிறிஸ்தவர்களை கனம் பண்ணுகிறது தவிர அவரிடத்தில் அன்பு கூறவும் வேண்டும். அன்பு என்றால் மற்றவர்களின் நல்ல வாழ்க்கையை விரும்பி அதற்காக உழைப்பது மட்டுமல்ல, உடன் கிறிஸ்தவர்களோடு விசேஷித்த அந்நியோன்யமும் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் இந்த அந்நியோன்யம்தான் விசேஷித்திருந்தது. எனவே அநேக புரமதஸ்தர்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். இதோ கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வித அன்பின் அந்நியோன்யம் நம்முடைய சபைகளில் உண்டா? இதற்கு பதிலாக சண்டைகளும் பிரிவினைகளும் வாக்குவாதங்களும் கட்சிகளும் நம்முடைய சபைகளில் நிறைந்திருக்கின்றனவே. வேதனையான காரியம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, காரணம் என்ன? கிறிஸ்து மார்க்கத்தின் புறம்பான விஷயங்களை பிடித்து கொண்டு உள்ளான சிந்தையை நாம் விட்டுவிட்டோம். புறம்பானவைகளும் வேண்டும், ஆனால் முக்கியமானது உள்ளானது தான். ஆகையால் இந்த மேன்மையான வழியையே நாம் நாட வேண்டும். மூன்றாவதாக, தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூற அல்லவோ ஆண்டவர் போதித்தார். அப்படி இருக்க பரிசுத்த பேதுரு தேவனுக்கு பயப்பட ஏவுதலின் பொருள் என்ன? பரிசுத்த யோவானும் கிறிஸ்தவ பக்தர்களின் ஜீவியத்தில் பயம் காணப்படக்கூடாது என்று 1 யோவான் 4:18 அவர் குறிப்பிடுகிறார். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று குறிப்பிடுகிறார். ஆனால் பரிசுத்த பேதுரு போதிப்பது இந்த அடிமைத்தன ஆவியின் பயமல்ல. அவர் குறிப்பிடுவது நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனம், மரியாதை, பக்தி ஆகியவைதான். நம் தேவனை நேசிக்கத்தான் வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு அச்சம் இந்த பக்தியை குறித்த காரியத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான், அதுதான் பக்தி. தேவனுக்கு பயந்திருங்கள் என்று சொல்வது என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்பதுதான். இந்த காரியத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் இதில் தான் தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம். சுய சித்தத்தின்படி நம்மை நாமே நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய ஆளுகைக்கோ தேவனுடைய சித்தத்திற்கோ நாம்
ஒப்பு கொடுக்காமல், கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணீருக்கு தப்பலாம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சொற்பமாயிருப்பதாக. அடுத்தபடியாக ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்னும் பிரமாணத்தில் ராஜாவும் உள்ளடங்கி இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் மறுபடியும் ராஜாவை தனிமைப்படுத்தி அவரை கனம் பண்ணுங்கள் என்று பரிசுத்த பேதுரு கற்பிக்கிறார். ராஜபக்தி கிறிஸ்தவ கடமை. பரிசுத்த பேதுரு காலத்தில் இருந்த ராஜா ரோமராயன் கிறிஸ்தவன் அல்ல, ஆனாலும் ராஜபக்தியை, தேசபக்தியை, நாட்டின் பக்தியை பரிசுத்த பேதுரு போதிக்கிறார். பரிசுத்த பவுலும் அப்படியே போதிக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசபக்திக்கு ராஜபக்திக்கு ஒரு அளவு உண்டு. தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைக்கு அது எவ்விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அனைத்து அதிகாரங்களும் ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்றன. எனவே முதலாவது தேவன், பிறகுதான் ராஜா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. நாம் ராஜ்யத்திற்கு செலுத்த வேண்டியதை, அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியதை செலுத்துவோம். அரசாங்கத்துக்கு செலுத்துவதினாலே என் தேவனுடைய ராஜ்ய பணி எந்த விதத்திலேயும் அதற்காக இதற்காக என்று சொல்லி நின்றுவிடக்கூடாது. ஆகையினாலே தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் யாரையும் கனவீனப்படுத்தவோ அசட்டை செய்யவோ இராது. எல்லாரையும் கனம் பண்ணவும், அனைவரிடத்திலும் ஒரே சீராக அன்பு செலுத்தவும், தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து பக்தியை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே வாழவும், ராஜாவை கனமண்ணவும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் சத்துவத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.